இன்றைய ஆதியும் அந்தமும் நிகழ்ச்சியில் தீரன் கலைக்குழுவின் சார்பாக கொங்கு ஒயிலாட்ட குழு மற்றும் ஸ்ரீ ஈசன் வள்ளிக்கும்மியினுடைய நிறுவனரும் ஒருங்கிணைப்பாளருமான திரு பழனிவேல் அவர்களிடம் இப்பொழுது பேச இருக்கிறோம். வணக்கம். 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 நீங்கள் முதல்ல உங்களுடைய குழுவை எப்போ ஆரம்பிச்சிங்க? நாங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஒயிலாட்ட ஆரம்பித்தோம். எங்கள் ஊரில் சின்ன கற்பனை ஊரில் எங்கள் பெரியவங்க சொல்லிக் கொடுத்து அதான் நாங்கள் ஒயிலாட்ட ஆரம்பித்தோம். அதுக்கு வாத்தியாருன்னு பார்த்தா அமைப்பு கவுண்டர் பழனிசாமி எல்லாம் வந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து நாங்கள் கற்றுக்கிட்டோம். பசங்க மட்டும் ஆடுற ஒயிலாட்டத்தை நாங்கள் கற்றுக்கிட்டோம். அப்போவே இந்த பேர் வச்சுருந்தீங்களா? ஆமாம், அப்போவே கொங்கு ஒயிலாட்டுங்கிற பேர் முதலே வச்சுருக்கோம். அப்போ வந்து 7 பேர் கற்றுக்கிட்டோம். 2002 ஆரம்பிக்கிறோம். 7 பேர் தான் முதல் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் இருக்கிற படிப்படியாக கொஞ்சமாக ஒருத்தர் சொல்லிக் கொடுத்து பசங்க ஒரு 500-600 பேர் ஒயிலாட்டு டீம் இருக்குது. ஆண்கள் ஒயிலாட்டம் ஆண்கள் மட்டும் சொல்லிக் கொடுத்தோம். பெண்களுக்கு இல்லை. வள்ளிக்கும்மி எப்போ? வள்ளிக்கும்மி 2019. 2019 குரு யாருங்க? குரு வந்து எங்களுக்கு ராமசாமி. பல்லடம் பணிக்கம்பட்டி சாமி காண்டம் ராமசாமி. இப்போ இருக்கிற ராமசாமி பெரியப்பா எஸ்ஏ ராமசாமியோட பெரியப்பா அவரும் வந்தார். அது முதல் போய் பார்த்தது வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா மங்கவள்ளி சுந்தரம் சண்முகம் போய் நேரில் போய் பார்த்தோம். அவர் வந்து ஒரு ஆஜர் வச்சு கற்றுக்கணும்னு சொல்லிட்டு அவர் ராமசாமி என்ன கொண்டு காமிச்சு அப்புறம் அவரை கூட்டி வந்து அதுக்கப்புறம் சண்முக சுந்தரம் ராமசாமி எல்லாம் வந்து சொல்லிக் கொடுத்து கற்று முதல்ல எப்போ ஃபங்க்ஷன்? 2019 கொங்கு மாநாடு, 2ஆம் கொங்கு மாநாடு நாமக்கல் நடந்து அதில் பண்ண ஃபங்க்ஷன் பண்ணோம். அதுக்கப்புறம் இப்போ இந்த வள்ளிக்கும்மி வந்து காவிரிக்கு கிழக்கு வள்ளிக்கும்மி வந்ததுக்கு முக்கியமான காரணம் ஏன்னா அதுக்கு காவிரிக்கு இந்த பக்கமாக இல்லை கலை பரவல. இல்லை இன்னும் கூட நீங்களும் இன்னொரு அணி மட்டும்தான் இங்கே வந்து இல்லையா? இது வந்து ஏன் இங்கே வந்து வேற யாரும் வந்து இந்த இடத்துல ஆரம்பிச்சுட்டு வள்ளிக்கும்மின்னு தெரியாது. வள்ளிக்கும்மின்னா இந்த பக்கமே எனக்கு தெரிஞ்சு நாங்களே யூடியூப் பார்த்து தான் வள்ளிக்கும்மி என்னன்னு கற்றுக்கிட்டோம். நம்ம ஒரு கொங்கு ஈஸ்வரன் வந்து அப்பப்போ மீட்டிங் போனால் சொல்லுவார், வள்ளிக்கும்மி கற்றுன்னு சொல்லுவார். அந்த மீட்டிங் வந்து நம்ம ஒரு மாநாடு ஒரு சின்ன ஃபங்க்ஷன்னா அதில் வந்து வள்ளிக்கும்மி ஆடுவோம். எங்கே அங்கேருந்து வந்து ஆடுவோம். அப்போ வந்து நாங்களே கற்றுக்கணும் அப்படிங்கிறத கேட்டேன். அங்கேருந்த ஐயனை கூட்டியான கற்றுக்கிட்டோம். இங்கே வந்து ஆரம்பத்தில் வள்ளிக்கும்மி கிடையாது. இல்லை, அந்த காலத்தில் இருந்திருக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இல்லை, இதுக்கு முன்னால் வந்து இருந்ததா இல்லை, கோயில் இருந்ததா சொல்கிறாங்க. ஆமாம், வள்ளிக்கும்மி. ஏன்னா இந்த வள்ளிக்கும்மிங்கிறது திருப்பூர், இப்போ இருக்கிற திருப்பூர் மாவட்டத்திலேருந்து தெற்கே இருக்கிறவங்க தான் இதை மெயின் ஆடிக்கிறாங்க. வீட்டுக்கு எல்லா இடத்துக்கும் தெரியும். ஆமாம். இது பெண்களுக்கு போன பிற்பாடு தான் இவ்வளோ ஒரு ஃபேமஸ். முதல்ல ஆண்கள் மட்டும்தான் இருக்கும். கண்டிப்பாக. இப்போ வந்து நீங்கள் இந்த காவிரிக்கு கிழக்கு இருக்கிறதுல மிகப்பெரிய டீமாக இருக்குது. உங்கள் டீமில் மொத்தம் தோராயமாக எத்தனை பேர் இருக்காங்க? ஒரு 7000 பேர். 7000 பேர். எத்தனை அரங்கேற்றம் பண்ணி? 94 அரங்கேற்றம். 94 அரங்கேற்றம் பண்ணி. அது வந்து ஒவ்வொரு ஊருக்கு தனியாக இருக்குது, இல்லை கம்பைண்ட் ஆகும்? 185 ஊருக்கு சொல்லி கொடுத்தோம். 185 ஊர் கணக்கு பார்த்தீங்கன்னா 185 ஊர். அதுக்கப்புறம் 2-3 டீம் ஒவ்வொரு அரங்கேற்றம் வந்து 2 டீமும் 3 டீம் ஒன்றா வச்சு அரங்கேற்றம் பண்ணுவோம். ஒவ்வொரு தனியாக அன்னைக்கு பண்ணது தனியாக பண்ணோம். இப்போ தமிழ்நாட்டில் இல்லாத வேறு எங்கே டீம்? கர்நாடகாவில் பத்ராவதி, அரளியலி. அப்புறம் சிங்கப்பூரில் கற்றுட்டாங்க. சிங்கப்பூரில் ஜூம் ஆப் மூலிமா இப்போ கொரோனா டைமில் நாங்கள் சொல்லிக் கொடுத்து அவங்க ஒரு 40 பேர் அங்கே உங்கள் டீம் இருக்குது. வேறு எங்கே? அவ்வளோ. இப்போது சமீபத்தில் வந்து நீங்கள் மலேசியா போயிருக்கோம். எத்தனை பேர் போயிருக்கீங்க? 200 பேர். அங்கே வந்து உங்களுக்கு முக்கியமாக யார் சந்திச்சிங்க? அங்கே போய் நம்ம மலேசியா முருகன் கோயில்கள், பத்துமுறை கோயில் அவர் தலைவர் வந்து சிவகுமார், அவங்க அப்பா, அப்புறம் நம்ம கொங்கு நண்பர் சங்கத்தில் போய் தலைவரை சுற்றி பார்த்து நேரில் பார்த்து அவங்களோட ஒரு பர்மிஷன் வாங்கி அப்புறம் கோயிலில் ஃபங்க்ஷன். இப்போ உங்கள் குழுவில் வந்து கிட்டத்தட்ட பாடுறவங்க எத்தனை பேர்? பாடுறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் இருக்கும். 10 பேர். வள்ளிக்கும்மி ஒயில் ரெண்டுமே போதும்? ரெண்டு போதும். நீங்கள் பெண்கள் வந்து உங்கள் குழுவில் பாடுறதில்லை? அது ஆரம்பத்துலேருந்து பெண்கள் பாடுறதில்லை. நீங்கள் அது வந்து ஒரு பாலிசி மாதிரி? ஆமாம். எங்களோட எல்லாம் வெளியெல்லாம் பாடுறாங்க. எங்களோட குரூப்பில் ஆரம்பத்துலேருந்து பெண்களுக்கு பாடுறது கொடுக்கல. உங்கள் ஊரில் வேளாண்டவர் கோயில்னு ஒரு கோயில் கட்டி, அது எப்படி கட்டுறீங்க?
அது வந்து இந்த ஒயிலாட்டம் வள்ளிக்கும்மி சார்பாக 2014 வந்து அங்கே பக்கத்தில் முருகன் கோயில் இருக்குது. அந்த முருகன் கோயிலுக்கு வந்து நம்ம குழு சார்பாக ஒரு கொடிமரத்தில் செம்பு தடு செஞ்சு போட்டோம். செஞ்சு போட்டதுக்கப்புறம் அந்த கோயில் கதிர்மலை முருகன் கோயிலுக்கு நாங்கள் குழு சார்பாக ஒரு 8.5 லட்ச ரூபா மதிப்புள்ள ஒரு செம்பு தடு செஞ்சு போட்டோம். செஞ்சுட்டு அப்புறம் அந்த உத்தரவு வந்தது. உத்தரத்தப்போ குழு சார்பாக காவடி 2 செஞ்சு உத்தரத்துக்கு அந்த எடுக்கலாம் முடிவு பண்ணி அப்புறம் பழனி வருஷத்தும் போயிட்டு இருக்கோம். அந்த கோயிலுக்கு வேண்டி செஞ்சோம். இப்போ மறுபடி தனியாக இடம் வாங்கி இந்த குரூப்னு தனியாக எங்கள் ஊரில் சின்ன கஷ்டத்தில் இடம் வாங்கி அங்கே கோயிலாக கட்டி அங்கே இப்போ 2 காவடி, அதில் வேலு, ஆறுமுகமாக உச்சவரா, ஆறுமுகம் வள்ளி தீவான பழனியாண்டவர் சிலை வச்சு வழிபட்டு வரோம். இது இல்லாமல் இப்போ வள்ளிக்கும்மி ஒயிலாட்டம் இல்லாமல் வேறு என்னென்ன ஆட்டம் பெருஞ்சலங்கி ஆட்டம், உரிமை ஆட்டம். பெருஞ்சலங்கி ஆட்டம்னு பார்த்தா எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது சிவகரை துறைமாமன் இன்னைக்கு தான். அது நாங்கள் கற்றுக்கிட்டோம். உரிமையாட்டம் அதை நாங்களே கற்றுக்கிட்டோம். இது இல்லாமல் இன்னும் வேறு என்ன? அவ்வளோ நாங்கள் அது இல்லாத நம்ம டீமில் பார்த்தோன்னா ஒரு டீமில் வந்து கோலாட்டம் ஆடுவோம். கோலாட்டம் அவங்களே பாட்டு போட்டு ஆடியோ, அதுக்கு கோலாட்டம் மட்டும் ஆடியோ போட்டு பண்ணிக்குவோம். ஆடியோ சாமி பாட்டு போட்டு கோலாட்டம் ஆடி. இது நேரம் வரையிலும் இந்த குழுவை பற்றியும் உங்களுடைய குழுவின் செயல்பாடுகளை பற்றியும் எங்கள் கூட பயிர்ந்துக்காக நன்றி.